இயற்கை சுற்றுச்சூழலை காப்பதில் இவர் காட்டிய ஆர்வம், பெண்கள் குழந்தைகள் மீதான அன்பு அக்கறை, அவர்களது நலன் மற்றும் பாதுகாப்பில் இவர் காட்டிய முனைப்பு. ஆம், சௌமியா அன்புமணி தமிழகம் அறிந்த நபராக மாறியது இப்படித்தான். திருத்தணியை மீண்டும் தமிழகத்துடன் இணைக்க போராடி வெற்றி கண்ட வடக்கெல்லை போராட்ட வீரர், தணிகையை மீட்ட தளபதி விநாயகத்தின் பேத்தி என்ற பெருமை ஒருபுறம், தமிழக காங்கிரசின் முன்னாள் தலைவர் மு. கிருஷ்ணசாமியின் மகள் என்ற பெருமிதம் மறுபுறம். பிறந்து வளர்ந்ததும் அரசியல் பாரம்பரியமிக்க குடும்பம், மனம் முடித்து வாழ்வதும் மாபெரும் அரசியல் குடும்பம். என்னதான் அரசியலில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் முன்னாள் முதல்வர் சி.என். அண்ணாதுரையின் புனைப்பெயரையே தனது பேத்திக்கு வைத்தார் தளபதி விநாயகம். இதுதான் சௌமியா என்ற பெயர் சூட்டலின் பின்னணி. பிரபல வழக்கறிஞரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவருமான மு. கிருஷ்ணசாமிதான் இவரது தந்தையார். இவரது தாயாரும் தளபதி விநாயகத்தின் மகளுமான கே.வி. சித்ரா அந்த காலத்திலேயே சமூகவியல் படித்தவர். சென்னையில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் விடுமுறை வந்தால் செய்யாறு அருகிலுள்ள சொந்த ஊரான மேலப்பட்டு கிராமத்தில் உறவினர்களுடன் நேரம் செலவிடுவதுதான் இவருக்கு மகிழ்ச்சி. எளிமையான கிராமத்து வாழ்க்கையும் அந்த மக்கள் மீது பாசமும் மனித நேயமும் இவரிடம் இயற்கையாகவே ஊறியிருந்தது. பள்ளி கல்லூரிகளில் தலைமை பொறுப்பு, தமிழ்ச்சங்க செயலாளர் பொறுப்பு என பல பொறுப்புகளை வகித்திருக்கிறார். பொது திறமைக்கான பல போட்டிகளில் பரிசுகளை வாங்கி குவித்திருக்கிறார். இசை, நடனம், நாடகம், பேச்சுப் போட்டி என அனைத்து கலைகளையும் அறிந்து வைத்திருக்கிறார். அதோடு பல பட்டங்களையும் பெற்றிருக்கிறார். அன்பு, பாசம், ஒழுக்கம், பண்பு, பணிவு, மரியாதை என அனைத்தும் ஒருங்கே அமைய பெற்றவராக மிளிர்கிறார். எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தது எங்க அம்மா. ஆனா அதை வெளியுலகு கொண்டு வந்து தெரிய வச்சவங்க எங்களுடைய மாமியாரோ. பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, கட்டுரை போட்டி எல்லாம் எழுதி எல்லாம் எங்க அம்மா எனக்கு பண்ணி கொடுப்பாங்க. இவை அனைத்திற்கும் தனது தாயார்தான் காரணம் என்று பல தருணங்களில் இவர் கூறுவதை கேட்கும் போது அந்த அன்பான அன்னை இவருக்கு ஒரு உந்து சக்தியாகவும் இருந்திருக்கிறார் என்பதை உணர முடிகிறது. கிராமப்புற இந்தியா, விவசாயம், வறுமை, சாதி, கல்வி, நேர்மையான அரசியல் என்ற வார்த்தைகளை கேட்டு கேட்டு வளர்ந்ததும் தாயாரின் வழிகாட்டுதலும் இவரை சமூகவியல் படிக்க தூண்டியுள்ளது. சமூகவியலில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களையும் பின்பு முனைவர் பட்ட ஆய்வை செய்து முனைவர் சௌமியா அன்புமணி என்ற பெருமையையும் பெற்றிருக்கிறார். 1987ஆம் ஆண்டு பட்டப்படிப்பின் போது சாதியும் அரசியலும், இடஒதுக்கீடும், மருத்துவர் ஐயா முன்னெடுத்த போராட்டங்களும் என்ற தலைப்புகளில் பாடத்திட்ட ஆய்வுகளை செய்து முடித்த கையோடு மருத்துவர் அன்புமணி ராமதாஸின் கரம் பற்றிய சௌமியா அன்புமணி இன்று வரை தனது உற்ற நண்பராகவும் தனக்கான வழிகாட்டியாகவும் இருப்பவர் அன்புமணி ராமதாஸ் தான் என்று பெருமிதத்தோடு சொல்கிறார். புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்றதற்கும் ஜோகன்னஸ்பர்க், கோபன்ஹேகன், ஹாங்காங், நியூயார்க், ஜெனீவா போன்ற உலக பெருநகரங்களில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் மாநாடுகளில் பங்கேற்று இந்தியாவின் குரலை முன்வைத்ததற்கும் அன்புமணி தந்த ஆக்கமும் ஊக்கமும் தான் காரணம் என்று பெருமிதத்தோடு சொல்கிறார் சௌமியா அன்புமணி. மருத்துவர் ஐயா தந்த ஊக்கத்தினால் தமிழ் இலக்கியங்களான சிலப்பதிகாரம், குற்றால குறவஞ்சி, முக்கூடர் பல்லு, மணிமேகலை போன்றவற்றை ஒலி ஆவணங்களாக உருவாக்கி தமிழ் பணி செய்தது கலாச்சார புரிதலை மேலும் ஆழப்படுத்தியதாக சொல்கிறார்.
வந்தாள் மலைக்குற வஞ்சி வந்தாள். ஐந்தும் இவர் தவறியதே இல்லை. இறை நம்பிக்கை மிகுந்த தன் மாமியார் திருமதி சரஸ்வதி அம்மாளுடன் கோவில்களுக்கு செல்வதில் தொடங்கி அவர் விரும்பும் அனைத்தையும் மனம் கோணாமல் செய்து மாமியார் மெச்சும் மருமகளானவர். தனது 3 பாட்டியாய் இருப்பவர். நமது சின்னம் ஒரு பெண் முன்னேறினால் அவர் சார்ந்திருக்கும் குடும்பமும் முன்னேறும். ஒரு குடும்பம் முன்னேறினால் ஒரு ஊர் முன்னேறும். ஒரு ஊர் முன்னேறினால் ஒட்டுமொத்த மாநிலமும் முன்னேறும். மாநிலம் முன்னேறினால் நாடு முன்னேறும் என்பார்கள். அதற்கு மிகச்சிறந்த சான்றாக திகழ்பவர்தான் சௌமியா அன்புமணி. சமூக மாற்றத்தை உருவாக்குவோர் பலர் இருந்தாலும் மனித மனங்களை வெல்வோர் சிலரே. அந்த சிலரில் முதன்மையானவரான சௌமியா அன்புமணி தன் வாழ்க்கை பாதைக்கும் வெற்றி பாதைக்கும் வித்திட்டவர் அன்புமணி ராமதாஸ் தான் என்று அடித்துச் சொல்கிறார். மக்கள் நலன் பற்றிய தெளிவான பார்வையும் மிகச்சிறந்த சிந்தனை வளமும் அவர் மூலம்தான் தனக்கு வந்தது என்கிறார் சௌமியா அன்புமணி. மொத்தத்தில் அன்புக்கு அடிமையாகி அரவணைத்து தாங்கும் தாய்மையும், இல்லார்க்கு இறங்குகிற இதய தூய்மையும், சோதனைகளை சுக்கு நூறாய் உடைத்து வேதனைகளை சாதனைகளாக்கும் சாதுரியமும் கொண்ட சௌமியா அன்புமணியுடன் கரம் கோர்ப்போம், பெண் இனம் காப்போம். படைப்பான முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தடல் மீண்டும் மீண்டும் கொடுக்கலாமா? ஒரு சிறு வார்த்தைகள் பேசுமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிறப்புரை பேசுமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அகைன் வந்து நம்ம மேம் பேச போறாங்க நமக்காக. மீண்டும் ஒரு முறை ஒரு அழகான ஒரு கைத்தடல் கொடுத்து வரவேற்கலாம். நம் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் ஒரு இளம் சௌமியா, குட்டி சௌமியா அவர்களுக்கு பரிசு வழங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், 10th இவங்க 500க்கு 487, அதாவது 487 மதிப்பெண்கள் எடுத்து 10வது அவங்க பள்ளியில முதலாம் மெட்ரிக் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு பலத்த கைத்தடல் கொடுக்கலாம் பி சௌமியா அவர்களுக்கு. நம்ம முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு சிறப்புரையாற்றுதற்காக அகைன் வருக வருக என்று வரவேற்கலாம். மீண்டும் ஒரு முறை ஒரு பலத்த கைத்தடல் கொடுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பெண்ணே எழுந்து வா அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளோ பேரும் வந்திருக்கிறீங்க. சிங்கப்பெண்ணே எழுந்துவானா அது ஒருத்தருக்கு மட்டும் சொன்னதில்ல, எல்லாருக்கும் சொன்னது. நம்ம எல்லாரும் சிங்கப்பெண்கள் தான். எல்லா ஊர்ல தான் இன்னைக்கு இவ்வளோ திரளாக உட்காரத்து கூட இடம் இல்லாம நின்றுட்டு இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களை பார்க்க நான் வந்தேன், உங்களை பார்க்கணும்னு நான் வந்திருக்கேன். இன்னைக்கு உங்களை பார்க்கணும். இந்த பகுதியில, நெய்வேலி பகுதியில ஒரு மிகப்பெரிய தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் துவக்கம். அதனால இன்னைக்கு கண்டிப்பாக இங்க வரணும் அப்படின்னாங்க. அதனாலதான் உங்களை பார்ப்பதற்காகவே நான் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறேன். இவ்வளவு பெரிய மண்டபத்துல இவ்வளோ அரங்கம் நிறைந்து எல்லாரும் மகிழ்ச்சியா. காலையில எத்தனை மணிக்கு வந்தீங்கம்மா? 9 மணிக்கு வந்துட்டீங்க. இன்னைக்கு என்ன நாள்? வெள்ளிக்கிழமை. என்ன பண்ணுவோம் வீட்டுல?
விளக்கு சாமி பூஜை பண்ணணும், விளக்கேத்தணும், ஒரு பூ போடணும், ஒரு பூஜை பண்ணணும். நீங்கெல்லாம் வியாழக்கிழமையே விளக்கெல்லாம் தீத்தி மஞ்சள் குங்குமம் வச்சிருவீங்களா? நானும் அதே தான். நேத்தே எல்லாம் பண்ணிடுவோம். பாதி வேலையை வியாழக்கிழமை முடிச்சாதான் வெள்ளிக்கிழமை காலையில ஒரு விளக்கேத்தி ஒரு சாமி கும்பிடுவோம். ஒரு வாழைப்பழம் வச்சாவது சாமி கும்பிடணும். அது ஒண்ணுதான் பண்ணுவோம். இன்னைக்கு நான் இங்க வந்துட்டதுனால என் பொண்ணுங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இங்க வந்துட்டேன் காலையில, அதனால அவங்க யாராவது பண்ணிருப்பாங்க. ஆனா நேத்தே விளக்கு தீத்தி அது மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போடுவோம் இல்லையா, ஒரு சின்னதா. அந்த கோலத்தை கூட என் பூஜையில நான் தான் போடுவேன். எவ்வளவு வேலை இருந்தாலும் ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. நான் வந்து அந்த கோலத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கு எடுத்து வைப்பாங்க, காலையில பூஜை பண்ணுவோம். அதனால அந்த வெள்ளிக்கிழமை வேலையெல்லாம் வேக வேகமா முடிச்சுட்டு வந்துட்டீங்க இல்லையா? அதனால மதியம் இங்கே இருந்து எங்களோடய சாப்பிட்டுட்டு நீங்க போறீங்க. அதனால ஜாலியா இருங்க. இதுக்கப்புறம் என்னுடைய பேச்சு உங்களோட நான் பேச தானே வந்தேன். பேசி முடிச்ச அப்புறம் உங்களுக்கு நிறைய கலை நிகழ்ச்சி போட்டிலாம் வச்சிருக்கிறாங்க. அருமையான பாடல் கேட்டீங்க, அழகா தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னோட தங்கச்சிங்க, அக்காங்க, சகோதரிகள்லாம் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சகோதரர்கள்லாம் இங்க இருக்காங்க. இவங்க அத்தனை பேரும் உங்களுக்காக என்எல்சி, இந்த இடத்துல தானே என்எல்சி இருக்கு, எதிர்க்க தானே இந்த மண்டபத்துக்கு அந்த சைட்ல பெரிய என்எல்சி தொழிற்சாலை இருக்கிறது. அந்த இடத்துல தான் நிறுவனம். அந்த இடத்துல இவங்க எல்லாரும் அரெஸ்ட் ஆனாங்க தெரியுமா? டிவியில பாத்தீங்களா? எப்ப நடந்தது? 2 வருஷம் முன்னாடியா? 2023 24 என்எல்சி நிறுவனத்தை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி, அப்ப நம்ம மாவட்டத்தில் என்ன பண்ணாங்க மக்கள்? வஜ்ரா வாகனத்தை எதிர்த்து நின்னாங்க. பாத்தீங்களா? அத காசு கொடுத்தா கூட எதிர்த்து யாரும் நிக்க மாட்டாங்க. டெல்லியில நடக்குமா, காசு கொடுத்து வஜ்ரா வாகனத்தை எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லி காசு கொடுப்பாங்களாம். ஆனா இங்க அப்படி இல்ல, எதுவுமே இல்ல. உரிமைக்காக போராடி அந்த அவ்வளவு பெரிய போலீஸ் எல்லாம் எதிர்த்து மக்கள் நின்னு போராடினாங்க. இவங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போனாங்க. மண்டபம் முழுக்க இவங்க எல்லாம் போனாங்களா இல்லையா? எல்லாம் ஜெயிலுக்கு போனாங்க, உள்ள உட்கார வச்சாங்க. உங்களுக்காக போராட்டம் செய்த சகோதரர்கள் அவங்களுக்கும் நம்மளுடைய இந்த மண்டபத்துல தான் வச்சிருந்தாங்க. லைவ் டிவி மக்கள் தொலைக்காட்சியில பாத்துட்டு இருக்கிறோம். இந்த மண்டபத்துல தான் அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. யாரு? நம்ம அண்ணன் தம்பிங்கள இருந்தாங்களா? எதுக்காக பண்ணாங்க? நெய்வேலினால என்ன மிகப்பெரிய ஒரு விஷயம்னு நினைக்கிறீங்க? நெய்வேலின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? நிலக்கரி. அதை விட அது ஞாபகம் வரும். ஆனா அதனால மிகப்பெரிய பாதிப்பு தான் நமக்கு. ஆனா நெய்வேலினா உலகத்திலேயே 2 ஊர்ல தான் தண்ணூத்துன்னு சொல்லுவாங்க, ஆர்டிசியன் வெல். 2 தான் உலகத்துல, இந்தியால கிடையாது. உலகத்துல 2 பிளேஸ், 2 இடத்துல தான் தண்ணூத்து ஆர்டிசியன் வெல் இருக்கு. ஒன்னு ஆஸ்திரேலியா, ஒன்னு நெய்வேலி. அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். தண்ணூத்து தானாக 5 அடி 8 அடி கடக்கால் தோண்டனா அப்படியே வருமா, தண்ணி பீரிட்டு வருமா. கடக்கால் தோண்டின வீடு கட்டுறது கடக்கால் தோண்டினா வருமா? ஆனா இப்ப எப்படி வருது? தண்ணி வருதா? எத்தனை வெள்ளத்துக்கு ஆழத்துக்கு நம்ம போர் விடுறோம்? 800 600 அடி 800 அடி போனாதான் 8 அடியில கிடைத்து கொண்டிருந்த நல்ல தண்ணி இன்னைக்கு 800 அடி போர் போட்டா கூட கிடைக்கல. அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னமா? என்எல்சி நிர்வாகம். 1956 76ங்களா? 56ல ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் கமிஷன் ஆனது கொஞ்சம் லேட்டா. 56ல கிராமங்கள் எல்லாத்தையும் ஓவர் நைட், ஒரே நாள் ஒரு 23-25 கிராமத்தை மக்களை கூட்டின்னு போய் வேற ஊர்ல லாரியில கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஒரே நாள். நீங்க இருந்த ஊர்ல இருந்து ஒரு நாள் உங்களை காலி பண்ணா என்ன பண்ணுவீங்க? கையில துணி மூட்டை, குழந்தைங்க, அவங்களுக்கு வேண்டிய மருந்து தான் எடுத்துட்டு போயிருக்க முடியும். வேற என்ன எடுத்துட்டு போயிருக்க முடியும்? எல்லாத்தையும் தூக்கிட்டு கொண்டு போய் ஏதோ ஒரு ஊரு, விஜயமாநகரம்னு ஒரு பெரிய ஊர்ல போய் செட்டில் பண்ணிட்டாங்க. மறுநாள் காலையில அவங்க சமைக்கிறதுக்கு அங்க சாமா இருந்திருக்குமா, இல்ல ஸ்டவ் இருந்திருக்குமா, தண்ணி இருந்திருக்குமா? எதுவுமே கிடையாது. இன்னி வரைக்கும் இது வரைக்கும் பட்டா கூட கொடுக்கல. விஜயமாநகரத்துல பட்டா இல்ல. ஆனா உங்களுடைய அண்ணன் அன்புமணி போராட்டம் பண்ணப்பதான் பட்டா கொடுத்தாங்களா இல்லையா? விஜயமாநகரம்ன்ற ஊர்ல நிலம் கொடுத்த 25 கிராமத்துடைய மக்கள் போய் செட்டில் ஆயிட்டாங்க. அவர்களுக்கு பட்டாவே கிடையாது. உங்க அண்ணன் அன்புமணி போராட்டம் பண்ணி இப்பதான் கொடுத்துருக்காங்க. எப்ப நடந்தது? கிட்டத்தட்ட 40 வருஷம் எதுவுமே கொடுக்கல. இப்பதான் கொடுத்துருக்காங்க. இதுதான் உண்மை. ஆனா நிலக்கரி எப்படி எடுக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும்.
மேல மண்ணு, மண்ணுக்கு கீழே தண்ணி, நல்ல தண்ணி, தண்ணிக்கு கீழே நிலக்கரி. அதுவும் நிலக்கரி கிடையாது, பழுப்பு நிலக்கரி. நிலக்கரினா கோல், அது வந்து எரிச்ச உடனே ஆவியாகி அதுல இருந்து கரண்ட் எடுப்பாங்க. பழுப்பு நிலக்கரின்றது அதோட மட்டமான ஒரு விஷயம், கருப்பு தங்கம்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதை நீங்க எரிக்க எரிக்க சாம்பல் தான் அதிகம் வரும். அதிகமான சாம்பல். ஒரு 2000 மெகாவாட்டுக்காக ஒரு மாவட்டத்தையே காலி பண்ணிட்டாங்க. அந்த 2000 மெகாவாட்டு கூட நமக்கா கொடுக்குறாங்க? எல்லாம் 5 மாநிலம், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, அங்கேயும் போகுது. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரிக்கு போகுது, கொஞ்சம் நமக்கும் கிடைக்குது. இது கரண்ட்டுக்காக நம்ம கொடுத்தோம். அங்க நமக்கு வேலை இருக்கா? யாருக்கா வேலை இருக்காங்க? என்எல்சியில எத்தனை பேர் வேலை செய்யறோம்? எத்தனை பேர் எவ்வளவு நிலத்தை கொடுத்தாங்க? நம்ம மக்களுக்கு அங்க வேலை இல்லை. அங்க மகளிர் ஒரு 1000 பேருக்கு, இது நெய்வேலி நகரம், நகரத்துல ஒரு 1000 மகளிருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. என்ன வேலை? ஓரத்துல இருக்கிற பயிறு, அந்த பயிரெல்லாம் இல்ல, செடி களையெல்லாம் புடுங்கிறது, அந்த கட்டுமான பணி, அதை கிளீன் பண்றது, இல்ல கட்டிடத்தை பராமரிப்பு பணி பண்றது, இல்ல தூர் வாடுறது, அந்த அழுக்கு குளம் தண்ணி தேங்கிச்சுன்னா தூர் வாடுறது, இந்த விஷயத்துக்கு தான் ஒரு 1000 பேருக்கு பணி. அதுவும் என்ன நிரந்தரமா? ஒன்னும் கிடையாது, நினைச்சா தூக்கி போட்டுடலாம். அதுதான் அவங்க. இதுக்காகவா நம்ம நிலத்தை கொடுத்தோம்? இந்த நாட்டுக்காக நிலத்தை கொடுத்த தியாகிகள் நீங்கெல்லாம். ஆனா உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கறதுக்கு கூட யாருக்கும் மனசு வரவே இல்லை. எல்லாம் வெளியூர்ல இருந்து வேலை நடக்குது. எவ்வளவு தெரியுமா லாபம்? கோடி, 1000 கோடி, 2000 கோடி லாபம். எது? இந்த நிறுவனத்துக்கு. அதுல ஒரு பைசா இந்த நெய்வேலி மக்களுக்கு கொடுக்கறது கிடையாது. இந்த லாபத்துல இருந்து CSRன்னு சொல்லுவாங்க. இந்த லாபம் எவ்வளவு வருதோ அதுல கொஞ்சம் எடுத்து இந்த மக்களுக்கு திருப்பி செய்யணும்ன்றது ஒரு சட்டம் இருக்கு. அவங்களுடைய லாபத்தை கொஞ்சமாவது திருப்பி அந்த மக்களுக்கு கொடுக்கணும்னு. எந்த மக்களுக்கு போய் சேருது தெரியுமா? நார்த் பீகாருக்கு போகுது, ராஜஸ்தான் பீகாருக்கு போய் கோவில்லாம் கட்டுறாங்க. நம்ம மக்களுக்கு இன்னும் ஒரு ரோடு போட்டு கொடுத்தாங்களா? ஒரு PHC ஆரம்ப சுகாதார நிலையெல்லாம் போயிருக்கீங்களா? ஆரம்ப சுகாதார நிலையம் தெரியும், எல்லா ஊர்லயும் இருக்கும், சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல். அதுல அதை கூட மேம்படுத்த மாட்டாங்க. அதுல ஒரு நல்ல வசதி செய்து கொடுக்கலாம். அந்த சுகாதார நிலையத்துக்கு நல்ல ஒரு பிரசவ வார்டு செய்து கொடுக்கலாம். இல்ல உங்களுக்கு ஒரு மெஷின், எக்ஸ்ரே மிஷின், இல்ல ஒரு ஸ்கேன் மிஷின். இதுக்கெல்லாம் எங்க போனோம்? தனியார் ஹாஸ்பிட்டல் தானே போனோம், இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தூரத்துக்கு தலைநகரத்துக்கு தான் போனோம். இங்க ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அதெல்லாம் செய்து கொடுத்தாலே போதும். அதெல்லாம் யாருமே செய்யல. ஆனா அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் PHC சொல்றதுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு? முன்னாடி எப்படி இருந்தது? ஒரு ஃபெனைல் பாட்டில் வாங்கணும்னா கூட வெயிட் பண்ணுவாங்களாம். ஃபெனைல் பாட்டில் வாங்கணும், யார் வாங்குறது? டாக்டர் வாங்குவாங்களா? நர்ஸ் வாங்குவாங்களா? கம்பவுண்டர் வாங்குவாரா? அந்த வாட்ச்மேன் அவர் பாத்துக்குவாரா? அவரு வாங்குவாரா? வாங்கறதுக்கு தெரியாது. என்ன பண்றது? ஒரு லெட்டர் போடுவாங்க, இங்க வந்து சுத்தம் பண்றதுக்கு ஃபெனைல் பாட்டில் வாங்கணும் அப்படின்னு லெட்டர் போட்டா அது மாவட்டத்துக்கு போகும். இங்கேருந்து மாவட்ட தலைநகர் போகும். மாவட்ட தலைநகர்ல என்ன சொல்லுவாங்க? அதை 10 ரூபாய் செலவு பண்ணணும், எங்க கிட்ட அதுக்கு வந்து காசு கிடையாது, நான் மாநிலத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டுக்கு போகும். சென்னையில போய் அதுக்கு வந்து அனுமதி கொடுத்து ஒரு 10 ரூபாவோ 100 ரூபாவோ சாங்ஷன் ஆகி இங்க ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வரத்துக்குள்ள அந்த சுகாதார நிலையமே நாற்றம் அடித்து மக்கள் போகவே முடியாத மாதிரி ஆயிடும். அப்படிதானே இருக்கும். நீங்க எங்கடா போனா சுத்தமா இருக்குதா? ஆனா இப்ப உங்க அண்ணன் அன்புமணி அவர்கள் அமைச்சராய் வந்தாரு. எப்ப? 2004. அப்ப கொண்டு வந்தாரு என்ன திட்டம்? நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், அதாவது கிராமப்புற சுகாதார திட்டம் கொண்டு வந்தார். எதுக்கு? நம்மை மாதிரி பெண்கள் கிராமத்துல, என்னுடைய தங்கச்சி எல்லாம் இருக்காங்க, எங்க அம்மா எல்லாம் அடிக்கடி அங்கதான் போறாங்க. அவங்க எங்க போவாங்க? அவங்க என்ன டிராக்டர் எங்கன்னா வச்சுட்டு வெளியூருக்கு போக முடியும்? அவங்க அங்க PHC போகணுன்றதுக்காக தான் அவங்களுக்கு என்ன கொண்டு வந்தாரு? இந்த திட்டத்தை கொடுத்தாரு. அந்த திட்டத்தின் மூலம் அங்க இருக்கிற ஆஸ்பத்திரியில இருக்க நர்ஸ் டாக்டரே முடிவு பண்ணிக்கலாம். லைட் போயிடுச்சுன்னா லைட் போட்டுக்கலாம். பாத்ரூம்ல கதவு உடஞ்சு போச்சுன்னா, பாத்ரூம் கதவு உடஞ்சு போச்சு உள்ள போய் போக முடியுமா? பாத்ரூம் திறந்துருந்தா யாரா போய் அதை உபயோகப்படுத்துவோமா? கதவு உடஞ்சிச்சுன்னா கதவு மாத்திக்கலாம். தண்ணி குழா உடஞ்சிச்சுன்னா புது குழா போட்டு தண்ணி கொண்டு வந்துக்கலாம். கிளீன் பண்றதுக்கு டெட்டால் வாங்கணும், இல்ல ஃபினாயில் வாங்கணும், எதுனாலுமே அந்த அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே முடிவு பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு? மருத்துவர் அன்புமணி. உங்க அண்ணன் உங்களுக்காக தான் செஞ்சது, வேற யாருக்காகவும் அதை செய்யல. பெரிய பெரிய ஆஸ்பத்திரிக்கெல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது.
கிராமத்துல இருக்கிற சுகாதார நிலையத்துக்கு செஞ்சாதான் நம்ம மகளிர் நல்லபடியா போய் ஏதாவது நல்லதா உங்களுக்கு ஒரு சுகாதாரம் ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்னு செஞ்சது. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, முன்னாடிலாம் அரசு மருத்துவமனையில ஊசி எப்படி போடுவாங்க? ஒரு ஊசி வச்சிருப்பாங்களா, சுடு தண்ணியில போடுவாங்களா, எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் குத்துவாங்க. இங்க குத்துவாங்களா, அந்த அம்மா கை கட்டுறாங்க, இங்கதான் குத்துவாங்க, கையில எல்லாம் குத்த மாட்டாங்க, குத்துவாங்க. குத்திட்டு அதே ஊசிய அடுத்தது இன்னொருத்தருக்கு போடுவாங்க. ஒரு ஊசி எவ்வளவு பேருக்கு போடுவாங்க? ஒரு 20-30 பேருக்கு போட்டுருவாங்களா? இப்ப அப்படியா? ஒரு ஊசி ஒருத்தருக்கு தான், இன்னொரு ஊசி இன்னொருத்தருக்கு தான். உங்க குழந்தைக்கு ஒரு மலேரியா பேஷண்ட்டுக்கு ஊசி எடுத்து உங்க பசங்களுக்கு போட்டா ஒத்துக்குவீங்களா? மாட்டீங்கல்ல. இந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தது? மருத்துவர் அன்புமணி, உங்க அண்ணன் தான் கொண்டு வந்தாரு. இதெல்லாம் நீங்க ஊர்ல போய் சொல்லணும். நீங்க எல்லாம் கேக்குறீங்க, உங்களுக்கு தெரியுது. விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஊர்ல சொல்லுங்க. ஒரு முறை பயன்படுத்தி அந்த ஊசியை தூக்கி போடுற அந்த திட்டத்தை கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி. ஏன் தெரியுமா? இன்னொருத்தருக்கான நோய் ஒருத்தருக்கு வந்த நோய் இன்னொருத்தருக்கு பரவக்கூடாது. ஒருத்தருக்கு ஜுரம் தலைவலினா அந்த நோய் இன்னொருத்தருக்கு பரவக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். எல்லாம் வலிக்கும். முதல் ஊசி போடும்போது வலிக்காது. 20வது பேஷண்ட்டுக்கு அந்த ஊசியை குத்தும் போது அரை கறக்குன்னு குத்துவாங்க. வலி கத்துன்னு கத்துவாங்க. கேட்டிருக்கிறோமா இல்லையா? ஐயோ குத்துது வலிக்குது. ஏன்னா ஊசி மொனை மழுங்கிட்டு இருக்கோம். இப்ப அப்படி கிடையாது. ஒரு ஊசி தான் ஒரு ஆளுக்கு. அந்த நல்ல சுகம் எதுக்கு? வேற யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நம்ம குட்டி குழந்தைங்க உட்கார்ந்துருக்கு, இந்த குழந்தைக்கு நல்லதான ஊசி போடணும். அதனாலதான் வேற எந்த தப்பான ஊசியும் அவங்களுக்கு போடக்கூடாதுன்ற விஷயத்துக்காக தான் அதை கொண்டு வந்தார். இப்படி நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? யாராவது வந்து சொன்னாங்களா? ஏன் போய் சொல்லல? நீங்களா சொன்னீங்களா? கிராமத்துல போய் பாத்தீங்களா? சொல்லுங்க அந்த விஷயத்த. வேற என்ன விஷயம்? எல்லாம் 108 நாயகர்னு சொல்லிட்டீங்க. எல்லாருக்கும் தெரியும் 108 யார் விட்டாங்க, யார் வந்து கிராமத்துக்கு 108 அனுப்பிச்சாங்க அப்படின்ற விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். 108 ஆம்புலன்ஸையும் கொண்டு வந்தது உங்களுடைய அண்ணன் அன்புமணி தான். அதுல எத்தனையோ லட்சக்கணக்கான பிரசவங்கள், அதுல எத்தனையோ தாய்மார்கள் காப்பாற்றப்படுறாங்க. இல்லனா வர வழியிலே அந்த அம்மாக்கு எதனா ஆயிடும், அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆயிடும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. எத்தனையோ குழந்தைகள் காப்பாற்றப்படுகிறார்கள். இதுதான் உண்மையான விஷயம். அதான் இந்த மாதிரி திட்டங்களை வந்து அண்ணன் அன்புமணியால உங்களுக்கு கிடைச்சது. ஆனா இந்த NLC நிர்வாகம் அதெல்லாம் கண்டுக்கினாங்களா? காசு உங்களால் கிடைத்த காசு, நீங்கள் கொடுத்த நிலம். ஆனா அதையெல்லாம் கண்டுக்காம, ஒரு நன்றி கூட இல்லாம காசெல்லாம் கொண்டு போய் வெளியூர்ல கொடுக்கறாங்க. வேலையும் கொடுக்க மாட்டாங்க. அந்த பணத்தை எடுத்து நம்ம மக்கள், நமக்காக நிலம் கொடுத்த மக்களாச்சு அவங்களுக்கு கொடுப்போம்னா அதுவும் கொடுக்க மாட்டாங்க. இல்ல அவங்க அந்த சாம்பல்லாம் அப்படியே மேல பரவி இருக்கு. சாம்பல், அதாவது ஓப்பன் மைன், ஓப்பன் காஸ்ட் மைன்ன்றாங்க. அதாவது இந்த NLC நிறுவனம் ஓப்பனா திறந்த வெளி. அப்ப அதுல இருந்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பல்லாம் எங்க போகுது? கறி எங்க போகுது? மேல காத்துல இருக்கு, நீங்க குடிக்கிற தண்ணியில இருக்கு. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பரவனார் போயிருந்தேன். பரவனார்ல அங்க போய் காட்டுறாங்க, அந்த பாருங்க NLCல வந்த சாம்பல் வந்து தண்ணியில அடைச்சு கிடக்குது. அப்படியே செடியில அப்படியே அழிவு அதிலே இருக்குது. அப்ப எப்படி நீங்க அங்க செடியில அரிசியோ நெல்லோ வேற எதுனா தானியத்தை விளைவிக்க முடியும்? சாம்பல்லாம் அந்த தண்ணியில அப்படியே படிஞ்சு கருப்பா இருக்குது. மழை வந்தா கொஞ்சோண்டு கலங்கலாவும் போல இருக்கு, இருந்தா அவ்வளவு சாம்பல். அப்புறம் தண்ணியில வந்து மெர்க்குரி எவ்வளவு இருக்குது? பாதரசம்னு ஒண்ணு சொல்லுவாங்க, தெரியும்ல மெர்க்குரின்னு. நம்ம உடம்பு சரியில்லைன்னா குழந்தைங்க வாயில ஒரு டியூப் வைப்பாங்க டாக்டர், அதுக்குள்ள வெள்ளையா ஓடும் ஒரு வெள்ளி கலர்ல, அதுதான் மெர்க்குரி. அதெல்லாம் வந்து அவ்வளோ பத்திரமா பாதுகாக்கணும். அதெல்லாம் உடம்புக்குள்ள போச்சுன்னா ரொம்ப கெடுதி, உயிர் கூட போயிடும். ஆனா நம்ம குடிக்கிற தண்ணியில எவ்வளவு இருக்கு தெரியுமாமா? 200 மடங்கு அதிகமா இருக்கு மத்த ஊரை விட. எல்லா ஊரையும் கம்பேர் பண்ணிட்டு எல்லாமே ஒரு பெரிய ஆய்வுல சொல்லிட்டாங்க, நெய்வேலி கடலூர் மாவட்டத்துல வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நிறுவனம் இங்க இருக்குது. இன்னும் பத்தாம இன்னும் கூட ஏற்கனவே 40,000 ஏக்கரை அழிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 40,000 ஏக்கர் வேணுமா, அதை எடுக்க போறாங்க. அதை தடுத்து நிறுத்தியவர் மருத்துவர் அன்புமணி தான். போன வருஷம் அவ்வளோ பெரிய போராட்டம், பூட்டு போடும் போராட்டம், அப்புறம் அந்த பொக்லைன்ல வந்து
அப்படியே பச்சை பச்சையா வயல்வெளி பச்சையா இருக்குது. மனசார அதுல பொக்லைனை விட்டு உடைக்கிறாங்க. அது பார்க்க அப்படியே எங்களுக்கெல்லாம் சென்னையில இருந்தவங்களாம் மனசு பதச்சுது. ஐயோ நம்ம ஜனம் அங்க உட்காந்து பயிர் பண்ணிட்டு இருக்கு, பக்கத்திலே பொக்லைனை வச்சு அந்த நிலத்தையே பாழ்படுத்துறாங்களேன்னு அவ்வளவு மனசு கஷ்டமா இருந்தது. ஆனா அதையெல்லாம் தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்ப எடுக்க முடியல, கம்முன்னு இருக்கிறாங்க கொஞ்சம். அதனால தைரியமா இருங்க. மருத்துவர் அன்புமணி அங்க அண்ணன் உங்களோட இருக்காரு, நானும் உங்களோட தான் இருக்கேன். எந்த நிலத்தையும் இனிமேல் கையா வைக்க முடியாது. அதே போல வர வழியில விவசாயம் எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். வர வழியில கரும்பு பண்ணியிருந்தாங்க. கரும்பு தோட்டத்துல கரும்பு நாங்க போய் இறங்கி கேட்டேன். எனக்கு தெரியும் கரும்பை பத்தி. எப்பயுமே பொங்கலுக்கு என்ன கரும்பு போடுவோம்? கரும்பு பொங்கல் கரும்பு தான் போடுவோம். அந்த கரும்பை ரேஷன் கடைக்கு போகணும். ஏன்னா பொங்கலுக்கு மட்டும்தான் அதை நாம் விளைவிப்போம். அந்த கரும்பை வெட்டி கொண்டு போய் நம்ம அரசாங்கம் அதை எடுப்பு ரேஷன் கடையில போடுவாங்க. எதுக்கு? பொங்கல் பரிசுல தொகுப்பு வரும் இல்லையா, வெல்லம், அரிசி, முந்திரி, நெய், அப்புறம் பொங்கல் கரும்பு கொஞ்சம் கொடுப்பாங்க. இதுக்காக இந்த கரும்பை தான் வாங்கணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? விலை சீப்பா கிடைக்குதுன்னு வாங்கினாங்களா இல்ல கமிஷனுக்காக வாங்கினாங்களா தெரியல, ஆந்திரால போய் கரும்பு வாங்கிட்டு வந்துட்டு நம்ம கரும்பெல்லாம் எடுக்கவே இல்லை. தமிழ்நாட்டுக்காரங்க நம்ம தான் இவ்வளவு கரும்பு விளைவிக்கிறோமே, அந்த கரும்பை வாங்கி நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம்ல, அது கிடையாது. ஆந்திரால இருந்து எதுக்கு கரும்பு? அப்புறம் நம்ம கரும்பை வாங்கவே இல்லை. அதுக்கு ஒரே போராட்டம், ஒரே அறிக்கை 2 வருஷம் முன்னாடி. அப்புறம் தான் அந்த கரும்பை வாங்குறாங்க. இந்த வருஷமும் கரும்பெல்லாம் விளைவிச்சிருக்கீங்க, கரும்பு எடுக்கலன்னா சொல்லுங்க, அண்ணன் இன்னொரு 2 அறிக்கை கொடுப்பாரு, அப்ப கரும்பு எடுத்துரும். உங்க கரும்பெல்லாம் ரேஷன் கடைக்கு ஒழுங்கா அரசாங்கம் எடுத்துக்கோ. ஏமாத்துறதுக்கு அனுமதிக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு விவசாயம் பண்றோம். ஏற்கனவே பலா, முந்திரி இந்த பகுதியில ஃபேமஸ். இப்ப கூட முந்திரி தான் கொடுத்தாங்க. என்எல்சி எல்லாம் ஃபேமஸ் கிடையாது. என்ன என்எல்சி? அது இப்போ வந்தது. நம்ம ஊரையும் நம்ம தண்ணியும் நம்ம காத்தையும் நம்ம குழந்தைங்க உடல்நிலையும் பாதிப்பு கொடுத்துச்சு. என்எல்சி ஃபேமஸ் இல்ல, இந்த பலாவும் முந்திரியும் தான். இதுதான் நம்மளுடைய இந்த மண்ணில் விளைவிக்க கூடியது இல்லையா? இப்ப தானே புயல் 2011 பாதி மரம் போச்சு. ஒரு 5 வருஷத்துல மரம் வளர்ந்துச்சு. ஆனா ஒரு முந்திரி கிடைக்குது. எனக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க. அவர் சொல்லிட்டு இருந்தார், ஒரு மூட்டை முந்திரிய வித்தா 1 சவரன் வாங்கலாமா. அப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. உண்மையாமா? உங்களுக்கு எல்லாம் சின்ன பசங்க, உங்களுக்கு தெரியாது இந்த சைடு. ஒரு மூட்டை முந்திரி 1 சவரன். அவங்க சொன்னாங்க 47 மூட்டை வித்து 47 சவரன் வாங்கி தங்கச்சி கல்யாணத்தே நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. இன்னைக்கு ஒரு மூட்டை முந்திரி வித்தா 1 கிராம் கிடைக்குமா? 1 கிராம் இன்னைக்கு கிராம் 12,000. 8,000 10,000? ஆமா 10. அவ்வளவுதான். 1 கிராம் வாங்க முடியுமா? தாலி செஞ்சு போட்டுக்கினா கூட ஒரு 2 கிராம் 1/4 பவுன் தேவை. ஒரு 1/4 பவுன் அந்த முந்திரி மூட்டை வாங்க முடியுமா? அப்படி இல்லையே. இன்னும் அப்ப நம்ம கஷ்டம். அப்ப இவ்வளவு நாளா இவங்க எல்லாம் ஆட்சி செஞ்சு என்ன பண்ணாங்க? அப்ப இவ்வளவு பெரிய விவசாய பூமி இது. முந்திரி வேற எங்கன்னா கிடைக்குமா? வேற ஏதாவது ஊர்ல போய் முந்திரி தேடி பாருங்க, கிடைக்காது. இங்கதான் இருக்கும். பலாப்பழத்தை தேடி பாருங்க, கிடைக்காது. ஆனா கேரளால பாருங்க, பலாப்பழத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம். கேரளால பலாப்பழம் விளைவிக்கிறாங்க. நல்ல முக்கியத்துவம் கொடுத்து அந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, அரசாங்கம் பலாப்பழத்துக்கு பேக் பண்றதுக்கு ஒரு தொழிற்சாலை, பலாப்பழம் சிப்ஸ் பதப்படுத்தி விற்கிறதுக்கு ஒரு தொழிற்சாலை, இதெல்லாம் பண்ணி பலாப்பழத்துக்கு மதிப்பு கூட்டி விற்கிறாங்க. ஆனா இங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பலாப்பழத்தை நீங்க தெருவுல போட்டு விற்கிற நிலைமையில தான் நம்மள வச்சிருக்காங்க. வயிற்றுச்சலா இருக்கும். அவ்வளோ பெரிய விவசாயி பலாப்பழம் தோட்டத்துல இருந்து பலாப்பழத்தை எடுத்துன்னு தெருவுல போட்டு போற வர கார்ல யாராவது வாங்கிக்குவாங்களான்னு பிரிச்சு வைக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இதான் நம்ம நிலைமை. கொஞ்சம் இல்ல பேசு, கத்தி உங்களை பார்த்தோன்னே நான் ரொம்ப ஆர்வமாயிட்டேன். கத்தி பேசு, தண்ணி மட்டும் குடிச்சிக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா பலாப்பழத்துக்கு கேரளா கவர்மெண்ட் இந்த அளவுக்கு செய்யறாங்க. இங்க ஒரு பலாப்பழத்துக்கு அத ஐஸ்கிரீம், சென்னையில பாத்தீங்கன்னா என்ன ஐஸ்கிரீம் தெரியுமா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்? ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி, வெனிலா, சாக்லேட், அதெல்லாம் விட பலாப்பழ ஐஸ்கிரீம்னா எல்லாரும் கேட்பாங்க. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல கொண்டு வரலாமே. பலாப்பழ ஐஸ்கிரீம்லாம் அங்க ரொம்ப எல்லாம் கிடைக்காது.
ஆனா எல்லாருக்கும் விருப்பமா சாப்பிடுவாங்க. இந்த பலாப்பழ ஐஸ்கிரீம் தொழிற்சாலை, இல்ல இந்த பலாப்பழ கூழ் தொழிற்சாலை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று புதுசு புதுசா செஞ்சு நம்ம மக்களுக்கு வேலை கொடுக்கலாம்ல. நம்ம எங்க போவோம்? இங்க நெய்வேலியில தான் நம்ம வேலை செய்ய முடியாம மகளிர்லாம் இருக்கீங்க. நீங்க போய் பக்கத்துல தருமபுரியிலயோ இல்லைன்னா கிருஷ்ணகிரி, சேலத்துல வேலை செய்ய முடியும். நம்ம பசங்க காலையில ஸ்கூலுக்கு போனா அப்ப வேலைக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு வரத்துக்குள்ள வேலை செய்யற இடத்துல தானே போய் செய்ய முடியும். தொழிற்சாலையில இங்க அமைக்கலாம்ல. எதுவுமே பண்றது கிடையாது. உங்களுக்கு நான் தொழிற்சாலை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்னு வந்து ஓட்டு மட்டும் வாங்கிட்டு போயிடுறாங்க. அடுத்தது அந்த முந்திரி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். முந்திரி பதப்படுத்துற தொழிற்சாலையெல்லாம் எவ்வளவு பண்ணலாம். அதாவது இப்ப என்ன ஆயிடுச்சு, இங்க இருக்க முந்திரி கூட விக்கிறது இல்லையா, அத கூட வாங்குறது இல்ல. அதுக்கு கொஞ்சம் கலர் கம்மியாகுது, சின்னதா இருக்குது கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு, வெள்ளை வெள்ளையா இருக்குதுன்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்கால இருந்தும் ஆப்பிரிக்கால இருந்தும் மடகாஸ்கர்ல இருந்தும் முந்திரி வரவழைச்சு அதை உடைக்கிற வேலையை மட்டும் நம்ம கிட்ட கொடுத்து வச்சுக்கிறாங்க. என்ன உடச்சி உடச்சி கையில எப்படி இருக்குது, கருப்பு கருப்பா இருக்கும். ஒரே கையெல்லாம் காப்பு கோத்து போய் கையாலேயே உடைக்கணும் அந்த முந்திரி எல்லாம். இதான் நான் வேலை. நீ நம்ம விளைவிக்கிற முந்திரிய நல்லா வெளிநாட்டு கொண்டு போய் விற்கிறத விட்டுட்டு வெளிநாட்டு முந்திரிய வாங்கிட்டு வந்து இங்க இறக்கி அதை உடச்சு கொடுங்கன்னு சொன்னா என்ன வரும்? அதுல ஒரு நாளைக்கு 300 ரூபாய் வருமா, 400 ரூபாய் வருமா? அது ஒண்ணுதான் நம்ம சம்பாதியம். நம்ம ஆம்பளைங்க அதுக்கு மேல அவங்க சம்பாதிக்கிற 500 1000 கொண்டு போய் பாதியை கொண்டு போய் டாஸ்மாக்ல வச்சுட்டு வர்றாங்க. அதானே? ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. டாஸ்மாகா கேட்டோம், நம்ம தொழிற்சாலையை ஓபன் பண்ணுன்னு சொன்னா டாஸ்மாக ஓபன் பண்ணி விட்டுருக்கீங்க. யார் கேட்டாங்க உங்களை டாஸ்மாக? எதுக்கு நீங்க குடி கடையோ சாராய கடையை திறந்து விடுறீங்க? தொழிற்சாலையை ஓபன் பண்ணி எங்களுக்கு வேலை கொடு. ஸ்கூல் ஓபன் பண்ணுங்க. இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் ஃப்ரீயா படிக்க வைக்கிறதெல்லாம் எதுமா? கவர்மெண்ட் ஸ்கூல் தானே. இலவசமா செலவில்லாம நம்ம பசங்க படிக்க கூடியது எது? கவர்மெண்ட் பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடம். இப்ப எதா 300 பள்ளிக்கூடத்துல மூட்டாங்களாம். ஏன்? ஆள் இல்ல, வாத்தியார் இல்ல, லேப் இல்ல, அங்க அதை பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்ல, பசங்க படிக்க விட மாட்டாங்கன்னு. ஏன் அந்த கதையெல்லாம் சொல்றீங்க? எங்க பசங்க எத்தனை பசங்க படிச்சுட்டு இந்த சின்ன பொண்ணுங்களா இருக்கு, சின்ன பசங்க எல்லாருமே இன்னைக்கு படிச்சுட்டு தானமா இருக்கீங்க. எல்லாருமே கிராஜுவேட். அவங்க எல்லாம் ஒரு டீச்சர் ட்ரைனிங் கொடுத்து அவங்களெல்லாம் ஸ்கூல்ல வேலைக்கு கொடு. அப்ப அந்த ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடம் வந்து படிச்சுட்டு பசங்க அந்த பள்ளிக்கூடத்துல வந்து படிச்சுட்டு போறாங்க. அதை விட்டுட்டு வாத்தியார் இல்லைன்னு எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு கடையை திறந்து விட்டுட்டீங்க, சந்து கடையை திறந்து விட்டுட்டீங்க. அதுக்கு மேல ஏசி பார். யார் கேட்டாங்க உங்களை ஏசி பாரு? நம்ம பசங்க எல்லாம் போய் குடிங்க, நல்லா கஷ்டப்பட்டு எல்லாம் குடிக்காதீங்கப்பா, நல்லா போய் ஏசியில குடிங்கப்பா. யாரையா கேட்டாவுன்னா ஏசி பார் அங்க உட்கார வைக்கிறீங்க. அப்புறம் வந்து நம்ம எலைட் பார், கொஞ்சம் சௌரியமா இருக்கவங்க அது மாதிரி குடிக்கிறது போல இருக்கு. அப்புறம் ரெஸ்டோ பார், அதுல கும்பலா போய் குடிக்கிறது. தேவையா இதெல்லாம்? வேணான்னு சொல்றோம்ல. யார் கேட்டாங்க? இந்த தமிழ்நாட்டுல பாதி பேர் மகளிர் தானே. நம்ம எல்லாம் மகளிர் கேக்குறாங்க, எங்களுக்கு குடியே சாராய வேணாம், டாஸ்மாக இழுத்து மூடுங்க அப்படின்றோம். கண்டிப்பா மூடிடுறோம். நாங்க எலெக்ஷன் முடிச்சுட்டு வந்த உடனே முதல்ல கையெழுத்து போட்டு மூடிடுறோம்னு சொன்னாங்க. மூடினாங்களா? படிப்படியா குறைக்கிறேன்னு நாங்க குறைச்சாங்களா? டைமையாவது குறைச்சாங்களா? எதுவுமே கிடையாது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மூடுறாங்க. மூடின அப்புறம் சந்து கடையை திறந்து விட்டுட்டாங்க. அவையா 10 மணிக்கு மூட்டா பாவம் 10:30 மணிக்கு வரவனுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சந்து கடையை திறந்து விட்டாங்க. தேவையா இது? இதுதான் பண்றாங்க. ஆனா மருத்துவர் அன்புமணி உங்க அண்ணன் என்ன சொல்றாரு? நம்ம வந்தா நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து அந்த கடையெல்லாம் சாராய கடை இழுத்து மூடுறதுதான். நீங்க முந்திரியை வாங்கி ஒரு 2 கிராம் தங்கம் கூட வாங்க முடியல. நம்ம சாராய கடையில அதுவும் போயிடுது. அது எவ்வளவு சேல்ஸ் பெருமையா வர. அப்பா போன வருஷத்தை விட இந்த வருஷம் சேல்ஸ் 25,000 கோடி அதிகமா. என்ன இதுவா சேல்ஸ்? எங்க காசை வாங்கி அங்க கொடுத்துட்டு திருப்பி பேங்க்ல 1000 ரூபாய் போட்டுறீங்க. 1000 ரூபாய் போட்டாங்களாமா? அதுவும் போட்டுக்க மாட்டாங்க. இந்த பகுதினா தான் கண்டுக்கிறதே இல்லையே. சென்னை மாதிரி ஏதாவது ஊர்ல 1000 ரூபாய் போட்டிருப்பாங்க போல இருக்குது. இங்க 1000 ரூபாய் கூட போட்டிருக்க மாட்டாங்க. எதுக்கு? டாஸ்மாக்ல கொண்டு போய் வச்ச காசு 1000 ரூபாவா பெண்களுக்கு பேங்க்ல வருது. இதுதான் அவங்க பண்ற திட்டம். வேற நல்ல திட்டம் எல்லாம் கட்டவே கிடையாது. அதனால நீங்க கேட்கறது முந்திரி தொழிற்சாலை வேணும், பலாப்பழ தொழிற்சாலை வேணும், படிப்பு வேணும், போதை பழக்கம். அது எப்படி இருக்கு? ஸ்கூல்ல எல்லாம் பயங்கரமா இருக்கு. முதல்ல உங்களுக்கு தெரியுமா போதை பழக்கத்தை பத்தி? தெரியுமா உங்களுக்கு? தெரியவே தெரியாது. ஏன்னா பசங்களுக்கு என்ன பண்றாங்க, மாத்திரை சாப்பிடுறாங்களா, ஸ்டாம்பை சாப்பிடுறாங்களா, எதுவுமே தெரியாது. போதை பழக்கம் அதிகமா இருக்கு. குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கோங்க. சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க எல்லாம் அதுல அடிமையாயிட்டாங்க. அதனால அதே முதல்ல நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னா நாம ரொம்ப விழிப்பா இருக்கணும். இதனாலதான் பெண்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனையே இல்லையாமா? ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடியுதா?
இல்ல பள்ளிக்கூடத்துக்கு பத்திரமா போயிட்டு வர முடியுதா, ஏரிக்கரையில தனியா நடந்து வர முடியுதா, நைட்டு எங்கன்னா கல்யாணத்துக்கு போயிட்டு குழந்தை குட்டிங்களோட கூட வர முடியல. ஏன்னா பாதுகாப்பு பிரச்சனை ரொம்ப 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 மோசமா இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணணும்னா நீங்க முதல்ல நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்கள். நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கணும். யார் யாருக்கோ ஓட்டு போட்டீங்கன்னா அவங்க குடிகடையை தான் திறந்து வைப்பாங்க. அதனால முதல்ல அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல்னு ஒண்ணு வரும். இந்த தேர்தல் மட்டும் இல்ல, உள்ளாட்சி தேர்தல் இருக்குது. பசங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன். உங்க இப்ப கிராமத்துல வார்டு மெம்பர், கவுன்சிலர் 150 ஓட்டு வாங்கினா வார்டு மெம்பர் ஆகலாமா? வாங்கலாமா? வாங்குறியா? அடுத்த முறை வார்டு மெம்பரா? நீங்க ஆல்ரெடி வார்டு மெம்பரா? வாங்கிடலாம். 150 ஓட்டு சொந்தக்காரங்க போட்டாலே போதும். அடுத்தது யூனியன் மெம்பர், ஒன்றிய கவுன்சிலர், அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய மாவட்ட கவுன்சிலர், மாவட்ட சேர்மன், இது இருக்குது. முனிசிபல் கவுன்சிலர், அதுக்கப்புறம் சேர்மன், இந்த மாதிரி கார்பரேஷன்ல மெம்பர் ஆகலாம். எல்லாம் ஒரு 500 ஓட்டு, 5000 ஓட்டு, 50000 ஓட்டு வாங்கினா போதும். அதுக்கு உங்களுக்கு விஷயம் தெரியணும். மகளிருக்கு விஷயம் தெரியும். நாலேஜ் இஸ் பவர். உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க ஊர்ல போய் பேசுனீங்கனாலே இந்த பொண்ணுக்கு ஏதோ தெரியுது, இந்த பொண்ணை நம்பி நம்ம ஓட்டு போடலான்னு ஓட்டு போடுவாங்க. போட்டு நீங்க எல்லாருமே ஒரு மெம்பரோ ஏதோ ஆனா உங்க ஊருக்கு லைட்டு நீங்களே போட்டுக்கலாம். உங்க ஊருக்கு ரோடு நீங்களே வாங்கி பர்மிஷன் வாங்கி போட்டுக்கலாம். உங்க ஊருக்கு ரோடுக்கு பஸ் விட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த கவுன்சிலரோ இல்ல மெம்பரோ உறுப்பினராக ஆனா அதுக்குன்னு சில உரிமைகள், அதுக்குன்னு சில பவர் இருக்கு. அதை நீங்க கண்டிப்பாக செய்யலாம். அதனால ஞாபகம் வச்சுங்க, எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷன்ல உங்க அண்ணா அன்புமணி பின்னால நீங்க ஒற்றுமையா இருந்தீங்கன்னா தான் சாராய கடை மூட முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். மூடவே மாட்டாங்க, இன்னும் திறந்துருவாங்க. இதெல்லாம் போய் ஊர்ல சொல்லுங்க. போதைய அடியோட தமிழ்நாட்டை விட்டு ஒழிச்சாதான் நம்ம பெண்களுக்கு விடிவு காலம். நீங்களும் நல்லா இருக்கலாம், நம்ம பெண் குழந்தைங்களும் நல்லா இருக்கலாம். இல்லைன்னா எல்லாமே போதை மாப்பிள்ள தான் பார்க்கணும். வேணுமா நமக்கு பேரம்பேத்திக்கோ நம்மளுடைய பொண்ணுங்களுக்கோ என்ன மாதிரி, ஐயோ இவன் குடிகாரனா, இவன் போதை பழக்கம் வச்சிருப்பானா, இவனுக்கு நம்ம பொண்ணை நம்பி கொடுக்கலாமா, நம்ம பேத்திய கொடுக்கலாமான்னு யோசிச்சு உட்கார்ந்துருக்கணும். அதனால இந்த போதை பழக்கமும் குடிப்பழக்கமும் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்றால் நீங்கள் எல்லோரும் உங்கள் அண்ணன் அன்புமணி அண்ணன் பின்னால் தான் நீங்க நிக்கணும். ஒற்றுமையாக இருந்த அன்புமணி அண்ணனுக்கு நீங்க உங்களுடைய பலத்தை கொடுங்க. ஏன்னா அவர் மட்டும்தான் நீங்க கேட்காமையே உங்க ஊருக்கு ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சாரு. நீங்க கேட்காமையே உங்க ஊருக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்தார். நீங்க வேணும்னு கேட்கல, ஆனா எல்லாமே அவர் செய்து கொடுத்தது தான். அதனால இப்ப நீங்க கேட்கறது என்ன? குடிய ஒழிங்க, சாராய கடையை மூடுங்க. அந்த விஷயத்தை மருத்துவர் அன்புமணி அவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு நீங்க எல்லாம் ஊர்ல போய் சொல்லுங்க. அந்த எலெக்ஷன் உடனே உள்ளாட்சி தேர்தல் வரும். ஒருத்தரும் நீங்க அதுல கவுன்சிலர் ஆகலாம், மெம்பர் ஆகலாம், யூனியன் மெம்பர், வார்டு கவுன்சிலர், முனிசிபல் கவுன்சிலர், எது வேணாலும் உங்களால ஆக முடியும். பெண்கள் நினைத்தால் எல்லாமே செய்ய முடியும். செய்ய முடியுமா? ஒரு 500 ஓட்டு வாங்கிடலாமா? நீங்க தான் கடைக்கு போனா பேசுறீங்க, உழவர் சந்தையில போனா பேசுறீங்க, மார்க்கெட் போனா பேசுறீங்க, கோயிலுக்கு போனா பேசுறீங்க. ஒரு 500 ஓட்டு வாங்க முடியாதா? வாங்கிடலாமா? வாங்கி ஒரு கவுன்சிலராவோ ஒரு சேர்மனாவோ ஆகலாமா? கண்டிப்பாக ஆகலாம். தைரியமா உங்களால முடியும். உங்கள ஒருத்தர் தான் ஆகுறாங்க. ஏன்னா இங்க உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் 50% பெண்கள் தான் நிக்க முடியும். 20-30 வார்டு ஒரு பஞ்சாயத்துல இருக்குன்னா அந்த 20-30 வார்டுல 15 வார்டுல கண்டிப்பாக பெண்கள் தான் நிறுத்தணும். வேற யாரும் நிக்க முடியாது. மிச்சம் இருக்கிற 15 வார்டு இருக்கு பாருங்க, அதுலயும் பெண்கள் நிக்கலாம். அது போதும். அப்ப என்ன பண்ணுவாங்க? ஆண்கள் அவங்களுடைய மனைவியை கூட நிக்க வைப்பாங்க. அதனால கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 70% பேர் பெண்கள் தான் கவுன்சிலரா இருக்காங்க. நல்லா தெரியுமா? அது உங்க ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க? உங்க ஊர் கவுன்சிலர் பேர் தெரியுமா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யார் உங்களுக்கு வேலை செய்கிறார்களோ அவர்களுடைய பெயர்களை தெரிந்து வச்சுக்கொள்ளுங்க. யார் யாரோ நீங்க பார்க்காத 6 பேர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. ஐயோ அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க, அவளை போய் பார்க்கணும்னு எல்லாம் ஓடுறீங்க. உங்களுக்காக வேலை செய்யற உங்களுடைய அண்ணன் தம்பி பேரை தெரிஞ்சு வச்சுங்க, உங்க அக்கா தங்கச்சி பேரை தெரிஞ்சு வச்சுங்க, இவங்க பேர் தெரிஞ்சுங்க, அங்க தெரிஞ்சுக்கங்க, எல்லாரையும் தெரிஞ்சு வச்சுங்க. அவங்கதான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா போலீஸ்ல அரெஸ்ட் ஆனவங்க யாரு? இவங்க எல்லாம் தானே.
அவங்க பேரை தானே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். யாருமே உங்களை வந்து பார்க்காதவங்க பேரை தெரிஞ்சு வச்சு என்ன பிரயோஜனம்? உங்களுக்காக இன்னைக்கு கரண்ட் அதிகமானா போராட்டம் பண்ண போறது யார்? கொடி எடுத்துக்கிட்டு இவங்க தான் போவாங்க. இவங்கெல்லாம் தான் போய் நிற்க போறாங்க. உங்களுக்கு கரண்ட் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, உங்களுக்கு வந்து பால் விலை அதிகமாயிடுச்சு, பேருந்து கட்டணம், பஸ் விலை, பஸ் போக்குவரத்து கட்டணம் அதிகமாயிடுச்சுன்னா உங்களுக்காக கொடி பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணக்கூடியது இந்த மகளிர், உங்க அக்கா தங்கச்சி. இந்த பக்கம் இவங்க அந்த அண்ணன் தம்பி தான் வரப்போறாங்க. அவர்கள் பெயரை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. அவர்களுக்கு நீங்க பின்னால நில்லுங்க. உங்களுக்கு என்னைக்குமே அவங்க துணையா இருப்பாங்க. மருத்துவர் அன்புமணி அவர்கள் உங்களுக்காக தான் இருக்கிறாரு, உங்களுக்காக தான் இன்னி வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார். அதனால இந்த விஷயத்தெல்லாம் நீங்க எல்லாம் ஒருத்தரும் பிரச்சார பீரங்கியாக இருக்க வேண்டும். நீங்க போய் ஒரு 10 பேர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க. யார் யாரோ காலரை தூக்கி விட்டுட்டு சொல்லுங்கம்மா, உங்க அண்ணன் தாமா எல்லாம் செஞ்சாரு இந்த ஊருக்கு. ஸ்கூல் பசங்க கஞ்சா அடிக்குதா, திருப்பி சொல்லுங்கம்மான்றாங்க. கஞ்சா வந்து அவ்வளோ மோசமா இருக்கு. ஸ்கூல் பசங்க கஞ்சா அடிக்கிறாங்க. ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி நகர டவுன்லயே போட்டு போனாங்களே, ஏதோ ஒரு ஆபீஸ் எதிர்க்கே போட்டு பண்ணி, எஸ்பி ஆபீஸ் முன்னாடியே போட்டு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ அநியாயம். இதையெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்றதுக்கு தான் உங்க அண்ணன் உங்க பின்னாடி நிக்கிறாரு. நீங்க அவரோட இருங்கன்றது தான் நானும் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இதெல்லாம் நம்ம எல்லாம் ஒன்னா செய்தா கண்டிப்பாக நல்ல ஒரு தமிழகத்தையும் நல்ல ஊரையும் நமக்கு உருவாக்கி கொள்ளலாம். நெய்வேலிய மிகப்பெரிய நல்ல பசுமையான நகரமாக, உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கக்கூடிய, உங்களுடைய உரிமையை மீட்டு தரும் ஒரு வேலையாகவே இந்த நெய்வேலி நகரத்தை நாம கொண்டு வர முடியும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. கிராமத்துல போய் இதெல்லாம் சொல்லுங்க. உங்க அண்ணன் தான் இதெல்லாம் செஞ்சாரு. இன்னைக்கு விஜய மாநகரத்துக்கு பட்டா வாங்கி கொடுத்தது அண்ணன் தான். அதே போல அந்த காலத்துல நிரந்தர, அதாவது கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வேலை செய்தவங்களுக்கு எல்லாம் நிரந்தரமான வேலையா கொடுத்ததோ பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சியில தான். 600 பேருக்கு நிரந்தர வேலை பண்ணி கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி மந்திரிங்க தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பாட்டாளி மக்கள் கட்சி தான் நெய்வேலிக்கும் கடலூர் மாவட்டத்துக்கும் செய்திருக்கிறது. இதை ஞாபகம் வச்சு எல்லாத்தையும் போய் சொல்லுங்க. வேற யாரும் செய்யல, எங்க அண்ணா அன்புமணி தான் செய்தாரு. அவருக்கு தான் நீங்க எல்லாம் கூட இருக்கணும்னு சொல்லுங்க. சொல்றீங்களா? ஞாபகமா சொல்வீங்களா? சரி, ரொம்ப நன்றி. உங்களை எல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுதா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களாம் கை தட்டி என்கிட்ட பேச கேட்டதுக்கு. நான் சொன்னது புரிஞ்சதுனால தானே நீங்க எனக்கு வந்து சொன்னீங்க. எல்லாரும் பொறுமையா உட்கார்ந்து கேட்டதுக்கும் இந்த விஷயங்களை கொண்டு போய் ஊர்ல சொல்லுங்க. நீங்கெல்லாம் உள்ளாட்சியில உறுப்பினர் ஆகலாம். தேர்தல்ல தெளிவா முடிவெடுங்க. வேற யாரு எந்த கொடுத்து ஏமாத்தினாலும் மயங்கிடாதீங்க. அண்ணா அன்புமணி பின்னால நீங்க நின்னீங்கன்னா குடியை ஒழிக்கலாம், மதுவை ஒழிக்கலாம், நெய்வேலி கடலூர் மாவட்டத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம். மக்கள் வாழக்கூடிய மாவட்டமாக இந்த கடலூர் மாவட்டத்தையும் நெய்வேலி நகரத்தையும் நம்மால் மாற்றி காட்ட முடியும் என்ற நம்பிக்கையோடு உங்களை பார்த்ததில் மிகுந்த சந்தோஷத்தோடு, சிங்கப்பெண்களே நீங்க எல்லாம் இன்னைக்கு வந்ததுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. உங்களுடைய சொற்பொழிவு எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. ப்ளீஸ் 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 மைக் ஆன் பண்ணுங்க. புதுக்கூரப்பேட்டை விஜய மாநகரம், அந்த ஊருக்கு பட்டா வாங்கி கொடுத்ததும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அவருடைய போராட்டமும் அவருடைய அறிக்கைகள் எல்லாம் ஒரே அவ்வளவு செய்தப்புறம் தான் அது புதுக்கூரப்பேட்டை விஜய மாநகரத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்பதான் பட்டா. அவங்க அங்க போய் எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, 40 வருஷத்துக்கு பிறகு பட்டா வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். நன்றி. தேங்க்யூ சோ மச் மேம். உங்களுடைய ஸ்பீச், உங்களுடைய சொற்பொழிவு எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. எல்லாருக்குமே வந்து ஒரு புத்துணர்வு வந்தது. ரொம்ப நன்றி. நான் பார்த்து ஒரு விஷயம் சொல்லிட்டேன். ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் மறந்துட்டேன். 25,000 கொடுத்துருக்குறாங்க. அதாவது 65,000 தான் நிலம் ஏக்கருக்கு கொடுத்தாங்க. மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய போராட்டம், தொடர் போராட்டம், அறிக்கைகளுக்கு பிறகு இன்னைக்கு 25 லட்சம் கொடுத்திருக்காங்க. அத அந்த IAS ஆபீசரே சொன்னார். கொடுக்கும் போதே சொல்றாரு, இது அவர் மட்டும் அன்புமணி மட்டும் போராட்டம் பண்ணலன்னா இந்த காசே உங்களுக்கு வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு 25 லட்சத்தை இன்னைக்கு நிலம் எடுத்தவங்க நிலம் கொடுத்தாங்க இல்லையா, இந்த நஷ்ட ஈடா கொடுத்தாங்க. Thank you so much ma'am. Thank you for your great speech.
இப்போது நம் மகளிர்கள் அனைவரும் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள். ஒரு அழகான ஒரு கைத்தறல் கொடுக்கலாம் எல்லோருமாக சேர்ந்து. தற்போது சிங்கப்பெண்ணே எழுந்து வா அவர்களோட துறையில சிறந்து இருக்காங்க நிறைய சிங்கப்பெண்கள். அவருக்கு இப்போ இந்த மேடையில எல்லாருக்குமே வந்து மரியாதை செலுத்துவதற்கான தருணம். அதற்காக நம் மாவட்ட செயலாளர் திரு ரவிச்சந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நெய்வேலி பகுதியில் பல விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் மருத்துவத் துறையில் சிறந்து விளங்கிய மகளிர் 10 பேருக்கு பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் விருது வழங்க இருக்கிறார். விருது பெறுவோர்கள் மேடைக்கு வர வேண்டும். ஆம், நம் பசுமை நாயகன் தலைவரான முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு சிறந்த மகளிர்கள் நிறைய பேர் வந்து சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள். ரொம்ப நன்றி. சிங்கப்பெண்ணே எழுந்து வா. சிங்கப்பெண்ணே எழுந்து வா அவர்களுக்கு வந்து இப்போ நிறைய விருதுகள் கொடுக்க போறாங்க. பொதுமக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு சிறிய அறிவிப்பு. எல்லாரும் அழகா சேர்ஸ்ல உட்காருங்க. உங்களுக்காக நிறைய ஷோஸ் இருக்கு. மேஜிக் ஷோ, டான்ஸ் ஷோ, கேம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே உங்களுக்காக இருக்கு. சோ இது எல்லாமே நம்ம சேர்ந்து இந்த விழாவில் பார்த்து கொண்டாட போறோம். அதனால பொதுமக்கள் எல்லாருமே அழகா அப்படியே சேர்ஸ்ல உட்காருங்க ப்ளீஸ். பொதுமக்கள் அனைவரும் சேர்ஸ்ல உட்காருங்க ப்ளீஸ். பிரைஸ் வின்னர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வாங்க. பிரைஸ் வின்னர்ஸ் எல்லாருமே ஸ்டேஜ்க்கு வாங்க ப்ளீஸ். சௌமியா மேம் கொஞ்சம் ஸ்டேஜ்லயே இருங்க for few minutes. ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லா லேடிஸுமே கொஞ்சம் சேர்ஸ்ல உட்கார்ந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பொதுமக்கள் எல்லாருமே கொஞ்சம் சேர்ஸ்ல உட்காருங்க. அண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற லேடிஸ் எல்லாருமே கொஞ்சம் ஃபாஸ்டா சேர்ஸ்ல போய் உட்காருங்க ப்ளீஸ். பவர்ஸ்ரீ கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வாங்க ப்ளீஸ். பொதுமக்கள் எல்லாரும் கொஞ்சம் சேர்ஸ்ல உட்காருங்க. மகளிர்கள் எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரமா சேர்ஸ்ல உட்காருங்க. இப்போ வந்து மேஜிக் ஷோ, டான்ஸ் ஷோ எல்லாமே உங்களுக்காக ஆரம்பிக்க போகுது. நம்ம கூட சேர்ந்து இதை பார்த்து என்ஜாய் பண்ண போறாங்க. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாரும் சேர்ஸ்ல உட்காருங்க. மகளிர்
அப்பதான் தள்ள முடியும். நான் பண்ணுங்க டான்ஸ் பண்ணுறேன். சொல்லுங்க. ஓகே, சோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் டான்ஸ், ஒரு அழகான ஒரு பரதநாட்டியம் பார்க்க போறோம். இந்த பரதநாட்டிய டான்ஸ்க்காக வந்து நிஷிதா அவங்கள வந்து ஒரு அழகான கைத்தட்டல்களோட வெல்கம் பண்ணலாம். ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லா லேடிஸுமே கொஞ்சம் சேர்ஸ்ல போய் உட்காருங்க. கொஞ்சம் மேடையில இருந்து கொஞ்சம் எல்லாம் வரமா வாங்க. மகளிர் குழு நடனம் நடைபெற இருப்பதால் கொஞ்சம் அனைவரும் ஓரம் வரவும். ஸ்டேஜ்ல நமக்காக டான்சரே வந்துட்டாங்க. கொஞ்சம் லேடிஸ் நீங்க எல்லாரும் அவங்க கீழே போய் உட்காருங்க ப்ளீஸ். தேங்க்யூ so much. ரொம்ப நன்றி நிஷிதா, ரொம்ப அழகா ஆடுனீங்க. தற்போது நம்ம மகளிருக்கான நிகழ்ச்சி அப்படிங்கறதுனால ஒரு அழகான ஒரு பாடல்கள் பார்க்க போறோம். சோ நம்ம ஜி சிங்கர் ஜூரி விஜயலட்சுமி அவங்களுடைய குழுவினர் சேர்ந்து நமக்கான மகளிர் பற்றிய பாடல்கள் ரொம்ப சிறப்பாக கொடுக்க போறாங்க. ஒரு அழகான ஒரு கைத்தட்டல்களோட அவங்கள வரவேற்கலாம். சென்டர் போயிடுங்க. மைக் செக் பண்ணிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. கடந்து போகும்
செக் செக். சிங்கர் விஜயலட்சுமி மற்றும் அவங்களுடைய குழுக்கு ஒரு அழகான ஒரு கைத்தடல் கொடுக்கலாம். ரொம்ப அழகாவே வந்து பாடி மகளிர்களுக்காக ரொம்ப உற்சாகப்படுத்திட்டாங்க. பசுமை தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை மீண்டும் ஒரு முறை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு அழகான ஒரு கைத்தடல் கொடுக்கலாம் எல்லாருமே. பசுமை தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவங்க மட்டும் கொஞ்சம் ஸ்டேஜ்க்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அன்னியார் மட்டும் விருது கொடுக்க போறாங்க, மத்தவங்க அமைதியா கீழே இருந்து பார்த்துட்டு இருக்க, மேல யாரும் வர வேணாம். சிங்கப்பெண்ணே எழுந்து வா. சோ நம்ம சிங்கப்பெண்கள் குழுவுல இன்னும் நம்ம சிங்கப்பெண்கள் நிறைய பேர் வந்து நிறைய படைப்புகளை வந்து சாதனைகளா படைச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த மேடையில நம்ம மரியாதை செலுத்த போறோம். அந்த மரியாதை செலுத்துவதற்காக பசுமை தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவங்க வந்திருக்காங்க. மீண்டும் ஒரு முறை ஒரு அழகான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். முதல் விருது ஞான ஜெயந்தி ஃபிட்னஸ் ட்ரெய்னர் வேர்ல்ட் ரெக்கார்டர் அப்துல் கலாம் உடைய ஆளுநை விருது மற்றும் காமராஜர் உடைய கம்பீர ஆளுநை விருது இப்படி பல படைப்புகளை வந்து பெற்றிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் சோஷியல் சர்வீஸ் விருது வாங்குறதுக்காக ஞான ஜெயந்தி அவங்களை கூப்பிடலாம். அவங்க வராததுனால அவங்களுடைய ஸ்டூடெண்ட் ஸ்வாதி அவங்க வாங்குறாங்க. ஒரு அழகான ஒரு கைத்தடல் கொடுத்துடலாமா? அடுத்ததாக சிறந்த மருத்துவர் மற்றும் பொது சேவைக்கான விருது மருத்துவர் ரேவதி மணிபாலன். 20 ஆண்டுகளாக அரசு பணியில் கிராமப்புற மக்களுக்கு அர்ப்பணிப்புடன் சேவை செய்து வருகிறேன். பேரிடர் கால உதவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு மேலும் மேலும் நிறைய உதவிகள், மருத்துவத்தில் எப்படிப்பட்ட வேலைகள் இருந்தாலும் பொதுமக்களுக்காக செய்வேன் என்று நிறைய சாதனைகளை படிச்சிருக்காங்க. மருத்துவர் ரேவதி மணிபாலன் அவங்களுக்காக ஒரு அழகான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். அடுத்த விருது சிறந்த போலீஸ் துறையில் போலீஸ் ராஜேஸ்வரி அவர்களின் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன் விருது வாங்குவதற்காக. அதற்கு பதிலாக அவங்களுடைய மகள் வந்து இந்த விருது வாங்குறதுக்கு வராங்க. கீர்த்திகா அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். அவங்களுடைய தாயாருடைய படைப்புகள் 300 yards insert rifle, 6 national level trophy and 1 bronze medal, air pistol, air rifle இப்படி 22 மெடல்களுக்கு மேல அவங்க வாங்கியிருக்காங்க. இதற்காக ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம் போலீஸ் ராஜேஸ்வரி அவர்களுக்கு. அடுத்த விருது ஆசிரியருக்கானது. டீச்சர் ரமிலா பேகம், எம்எஸ்சி பிஎட் மேத்ஸ் டீச்சர். சோ இவங்களுக்காக ஒரு அழகான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். டீச்சர் அப்படிங்கிற துறை சிறந்த துறை, கடுமையான துறை. இவர்களால மட்டும்தான் பல லட்சம் பேர் வந்து வெளியில வந்து சாதனைகளை படிச்சுட்டு இருக்காங்க. டீச்சர் ரமிலா பேகம் அவர்களுக்குமே வந்து ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்த விருது அஜிதா ஸ்ரீ வேல்முருகன். சோ இவங்களுக்கான படைப்புகள் இவங்க பண்ணி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டேக் ஒன் இன்டர்நேஷனல் கோல்ட் மெடலிஸ்ட் அஜிதா ஸ்ரீ வேல்முருகன் அவர்களுக்கும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். அடுத்ததாக ஆர் கீர்த்தனா, இன்டர்நேஷனல் கோல்ட் மெடல் 1, National Gold Medal 3, National Participation 7, State Gold Medal 11, Silver Medal 2, Bronze Medal 1, District Gold Medal 15. Taekwondo International Gold Medalistல இவங்களும் சரி அஜிதா ஸ்ரீ வேல்முருகனும் சரி ஒரு பெரிய பெரிய படைப்புகளை வந்து பெற்றுக் கொடுத்திருக்காங்க. 2 பேருக்காகவுமே வந்து மீண்டும் ஒரு முறை ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். சத்தமே கேட்கலையேங்க, நம்ம பிள்ளைங்க வந்து படைப்புக்கு படிச்சிருக்காங்க. நன்றி. இறுதியாக
ஜாஸ்லின் ரியா ஆனட் அவர்களையும் மேடைக்கு அழைக்கலாம். இந்தியா ஸ்டேட் கேம்ஸ் பிளேயர், ஸ்கேட்டிங்ல மிகச்சிறந்த முறையில நிறைய படைப்புகளை படைச்சிருக்காங்க, நிறைய விருதுகளும் வாங்கியிருக்காங்க ஜாஸ்லின் ரியா ஆனட். விருதுகள் வாங்கின எல்லாருக்குமே வந்து எங்களுடைய சார்பாக ஒரு பலத்த கைத்தடல் கொடுக்கலாம். அடுத்ததாக ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பாரதியார் டே கேம்ஸ் அண்ட் ரிபப்ளிக் டே கேம்ஸ்க்கான 2025 to 2026க்கான ஜோன் லெவல் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்காக இவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்து மரியாதை செலுத்த போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் த அவார்ட் இஸ் த்ரோ பால். இந்த த்ரோ பால்கான விருது வாங்க வராங்க எஸ் கிருத்திகா, எம் யாமினி, அடுத்ததாக தருணிகா, அடுத்ததாக என் ஆர்த்தி, அடுத்ததாக ஆர் ஹர்ஷியா, அடுத்ததாக ஆர் ஹர்ஷியா. எப்பவுமே மேஜிக்னாலே நம்ம நிறைய ஆண்கள் பண்ணி தான் பார்த்திருப்போம். ஆனா தமிழ்நாட்டிலேயே முதல் 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 மகளிர், முதல் பெண் மெஜிஷியன் கவி அவங்கள ஒரு பலத்த கைத்தட்டல்களோட வெல்கம் பண்ணிடலாம். சோ நமக்காக வந்து ஒரு சூப்பரான மேஜிக் ஷோ வந்து பண்ணி காட்ட போறாங்க. கெட் ரெடி ஃபார் தட்.
எல்லாருக்கும் ஒரு ஹாய். ஆஹா, இவ்வளவு பெண்கள். மேம் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஹாய் சொல்லிக்கிறேன் மேம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். வி ஆர் வெரி ஹாப்பி. ஐ பெரோட் ஆஃப் யூ. ஏன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட பார்க்கும்போது, உங்க கூட எனக்கு மேரேஜ் பண்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இதை என்ன பண்றேனோ அதே மாதிரி நீங்க திருப்பி பண்ணணும். பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல மேம். எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் வந்திருக்கோம் நம்ம இந்த இடத்துக்கு. எஸ் மேம். அதனால இதை பண்ண போறோம். நெக்ஸ்ட் மட்டும் கொடுங்க. மூணு கலர் காமிச்சிங்களா, அதுல எங்க கட்சி கலர் நீலம் சிவப்பு மஞ்சள் காமிச்சிருந்தேன்னு இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும் மேம். அதனாலதான் மேம் அதை பண்ணதேவோ. தட்ஸ் மேஜிக் மேம். அது எஸ் மேம். எஸ், கண்டிப்பா மேம். அதுக்காக தான் அந்த மேஜிக் எடுத்து நாங்க பண்ணோம். ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க தட் அது ரெகுலரா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த மேஜிக்கை. ஸோ அதையே ப்ரௌட் ஆஃப். ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். தயவுசெய்து யாராவது ஒரு போட்டோ மட்டும் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச். இன்னும் ஒரு 2 மேஜிக்கு, அந்த மேஜிக்கோட நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு. ஓகே, இப்போ வந்து 2 பேர் நம்ம கூப்பிட்டுலாம் ஸ்டேஜுக்கு. 2 பேர் யார் வர்றீங்க மேம்? நீங்க ப்ளீஸ் கம் ஸ்டேஜ். யார் வேணா வரலாம். 2 பேர் மேம். நீங்க யா எஸ் கம். வேற யாராவது மேம் வாங்க. ஹாய் மேம். ஹாய், உங்க நேம் நாங்க தெரிஞ்சுக்கலாம்? சுசீலா சீனிவாசன். சுசீலா சீனிவாசன் மேம். உங்க நேம்? கவிதா என்னோட நேம். கவிதா மை நேம். எஸ், தேங்க்யூ மேம். ஸோ கவி, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் இல்லை மேம். உங்களோட ஒரு 2 பேர் வச்சு நான் மேஜிக் பண்ணலான்னு இருக்கேன் வித் திஸ் கலர் மேம். ரெட்டு. என்ன கலர்? ரெட்டு. ரெட்டு. தமிழ்ல பச்சை கலர் தானே? தட்ஸ் மேஜிக். ஏசியா ஓகே. அதாவது உங்க கண்ணுக்கு வந்து ரெட்டா தெரியும். திஸ் என் கண்ணுக்கு வந்து பச்சை கலர்ல தெரியும். எஸ், தமிழ்ல பச்சை கலர்ல தெரியும். ஓகே மேம். இது என்ன கலர்? மஞ்சள் கலர். மஞ்சள் கலர். இங்கிலீஷ்ல ப்ளூ தானே? இல்ல. எஸ், இங்கிலீஷ்ல ப்ளூ. எஸ், யா எஸ். அப்பா எனக்கு ஒரு ஓட்டு விழுந்துருச்சு மேம். ஸோ வெரி நைஸ். ஓகே, ஒன்றும் இல்லை. இதை வந்து நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ண போறோம். அப்படிலாம் இல்லை. அதாவது ரெட்டா இருக்கிறது ரெட்டாவே இருக்கட்டும், பச்சை கலராகவே இருக்கட்டும். ஓகே, அதாவது மஞ்சள் கலர் மஞ்சளாவே இருக்கட்டும், ப்ளூவாவே இருக்கட்டும் இங்கிலீஷ்ல. ஓகே, ரெடி தானே? வித் சாங் ப்ளே சார். We can't. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். என்னை பற்றி 2 லைன் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் மேம். நான் மதுரையிலேருந்து வரேன். ஸோ தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் லேடி மெஜிஷியன் நான் தான். ஏன்னா யாரும் கிடையாது, ஜென் மெஜிஷியன் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆல்சோ மை பிரதர் மெஜிஷியன். ஸோ அவங்க தான் என்னை இந்த அளவுக்கு வழிகாட்டியா, என்னை துணையா இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஸ்டேஜில் ஏறதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் இங்கே பார்க்கும்போது ஸ்டேஜ் என்னடா எதில் மேடனாலும் ஏறிடலான்னு அப்படி ஒரு வெறித்தனம் வந்துருச்சு. ஸோ தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் சௌமியா மேம். லாஸ்ட் மேஜிக் நம்ம தேசப்பட்டிருக்காக இந்த மேஜிக் நான் எடுத்திருக்கேன். இல்லை, லாஸ்ட் சாங் மட்டும் போடுங்களேன் ப்ளீஸ், கொஞ்சம் குயிக்கா. தேங்க்யூ சோ மச் மெஜிஷியன் கவிதா. உங்களுடைய மேஜிக்கால எல்லாரையும் அப்படியே ஸ்டன் ஆக்கி இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. மெஜிஷியன் கவிதாக்கு அகைன் ஒரு பயங்கரமான கைத்தட்டல் கொடுக்கலாமா? தேங்க்யூ 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 சோ மச். இப்போ நம்ம ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு சூப்பரான குத்து டான்ஸ் இப்ப பார்க்க போறோம். சோ இந்த குத்து டான்ஸுக்கு இந்த குத்து டான்ஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்த்து டான்ஸ் ஆடி ரசிக்க போறோம். எல்லாரும் கொஞ்சம் அழகா அப்படியே சேர்ந்து உட்காருங்க, பார்க்கலாம் ப்ளீஸ்.
Check. Thank you so much, ma'am. Thank you. இந்த நிகழ்ச்சியெல்லாம் எதுக்காக செய்கிறாங்கன்னா, நீங்கள் வந்தீங்க மீட்டிங் வெறும் ஒரு பேச்சு கேட்டுட்டு இல்லைன்னா வெறும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே சமயம் ஒரு அரை நாளாவது நீங்கள் எல்லா கவலையும் மறந்து உங்களுடைய பழைய காலத்துக்கு போகணும். நீங்கள் சின்ன பொண்ணாக இருக்கும்போது கடன் பிரச்சனை, பசங்க படிப்பு பிரச்சனை, இல்லை குடிகார வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க பிரச்சனை, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக பள்ளிக்கூடத்துக்கு வருவீங்க. நல்லா படிச்சுட்டு ஒரு மனக்கவலை இல்லாமல் வீட்டுக்கு போயிருந்தீங்களா, அந்த ஒரு அரை நாள் உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சுருக்கோம். இந்த வாழ்க்கை வாழறதுக்கு தான் நமக்கு உரிமை இருக்கு, கஷ்டப்படுறதுக்கெல்லாம் நமக்கு உரிமை கிடையாது. நம்ம நல்லா சந்தோஷமா கடன் சுமை இல்லாம சந்தோஷமா மன நிம்மதியா நம்ம குழந்தை குட்டிங்களோட வாழ்வதற்கான உரிமை நமக்கு இருக்கிறது. அதை தர வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கு. அதை அவங்க மறந்துட்டாங்க. உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்காக தான் பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்காக தினமும் உழைத்து கொண்டிருக்கிறது. மருத்துவர் அன்புமணி அவர்கள் இதை மட்டும்தான் குறிக்கோளாக வைத்துக் கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லா இன்னைக்காவது உங்க மன கஷ்டத்தெல்லாம் விட்டுட்டு பாடுறீங்களோ ஆடுறீங்களோ டான்ஸ் ஆடுறீங்களோ எதுவானாலும் பண்ணுங்க, கொஞ்சம் நிம்மதியா இருங்க. நன்றி. Thank you. Bye. பார்க்கலாம். இதனைத் தொடர்ந்து முன்பாக டாக்டர் கோவிந்தசுவாமி விருதாச்சலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் நம்ம மேம்காக வந்து அவங்கள பார்த்து மரியாதை செலுத்தி விட்டு போனாரு. அவருக்குமே வந்து ஒரு மிக்க நன்றிகள். மேம் கூட நிக்கிறேன். Thank you so much ma'am. Thank you. Okay, so இப்போ வந்து ஒரு சூப்பரான குத்து டான்ஸ் இப்ப பார்க்க போறோம். So again வந்து நிஷிதா and நிஷிதாவுடைய பிரதரை வந்து ஒரு பலத்த கைத்தட்டல்களோட வெல்கம் பண்ணிடலாம். நிஷிதா and சிஸ்டர் தக்ஷிதாவை வந்து பலத்த கைத்தட்டல்களோட வெல்கம் பண்ணிடலாம். அவங்க செட்டப்பை பார்த்து கெட்டப் பார்த்து நானே ஏமாத்திட்டேங்க, சாரி.